அதாவது ஆபிரகாம், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தேவதானம் பகுதியில் இந்து அறநிலைக்கு சொந்தமான கோவில் ஒன்று உள்ளது. இந்த கோவில் காவலாளியாக தேவதானம் பகுதியைச் சேர்ந்த பேச்சுமுத்து மற்றும் அதே ஊரைச் சேர்ந்த மாடசாமி உள்ளிட்ட இருவர் பணியில் இருந்திருக்கிறார்கள். நேற்று காலை வழக்கம் போல பணிகளை முடித்து பகல் நேர காவலான மாடசாமி கதவை திறந்து பார்த்தபோது இரு காவலாளிகள் பலத்த வெட்டுக்காயங்களுடன் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு ரத்தப்போக்கு காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இதை கண்ட காவலாளி மாடசாமி உடனடியாக கோவில் நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். தகவலின் அடிப்படையில் சம்பவத்துக்கு வந்த காவல்துறையினர் கோவிலின் கதவினை மூடி விசாரணை என்பது தீவிரப்படுத்தினர். இதனை அங்கே உண்டியல் என்பது உடைக்கப்பட்டிருந்திருக்கிறது. தொடர்ந்து சம்பவத்திற்கு மாவட்ட தென்மண்டல காவல் துணைத் தலைவர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விசாரணை மேற்கொண்டு குறிப்பாக 6 தனிப்படைகள் என்பது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த தொடர்ந்து விசாரணை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் தற்போது நாகராஜ் என்பவரை தேவதானம் பகுதியில் காவல்துறையினர் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கொலை வழக்கில் நாகராஜ் என்பவர் தப்பியோட முயன்ற போது எஸ்ஐ கோட்டப்பட்டி சாமியை தாக்க முயன்றதாகவும் இதன் காரணமாக இன்ஸ்பெக்டர் ரமேஷ் கண்ணன் நாகராஜை சுட்டு பிடித்ததாகவும் காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயமடைந்த எஸ்ஐ மற்றும் கொலையாளியான நாகராஜ் இருவருமே ராஜபாளையம் அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விசாரணையில் தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபிரகாம்.